அகம் டிவி வழியே அகத்திற்குள். அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி 2026 சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி பெறும். அப்படிக்கா திரும்பி இவங்களோட கூட்டணி வச்சுதாங்க எங்க ஆட்சியை போச்சு. இல்லைன்னா நான் ஜெயிச்சிருப்பேங்க. ராயபுரத்தில் நாளா தோக்குறாள். நான் மனம் திறந்து சொல்றேன். இதுவரை சொல்ல நீங்க கேள்வி கேட்டு தான் சொல்றேன். 25 வருஷம் முடிசூடா மன்னனா ராயபுரத்தில் இருந்தேன். நான் தோல்வி என்பது அறியாதவனா இருந்தேன். நான் யாரால தோத்தேன்? பிஜேபியால தான் தோத்தேன். அகத்திற்குள் நாங்க அண்ணா திமுக பாரதிய ஜனதாவோட கூட்டணி அமைச்சா மதவாத கட்சி. அப்படிக்கா திரும்பி எங்களை பொறுத்த அளவுக்கு எங்க அம்மா எடுத்த முடிவுல இப்ப நம்ம தவறு செஞ்சிட்டோமோன்ற ஒரு இது இருக்கு. ரெண்டாவது, மக்கள் மத்தியில் தமிழ்நாட்டு மக்கள் பொதுவாக பாரதிய ஜனதாவை ஏற்றுக்கொள்ள விரும்புறாங்க. அவங்களுடைய கொள்கை ஒரு மதத்தை முன்வைத்து நடத்துற ஒரு கட்சியாக இருக்கு. யாரு தமிழ்நாட்டுக்கு எந்த தலைவர் வந்தாலும் சரி, பாரதிய ஜனதா வளராது. அவங்க மதவாதத்தை முன்னிலைப்படுத்தும் போது தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள. அகத்திற்குள் மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு எதுவுமே கொடுக்கல, எதுவுமே செய்யல. இதைத்தான் கீழே விழுந்த ரெக்கார்டு மாதிரி திருப்பி திருப்பி பேசிக்கொண்டே இருக்கின்றான். அப்படிக்கா திரும்பி நம்முடைய தமிழகத்திற்கு இது போன்ற மற்ற மாநிலங்களுக்கு அதிக அதிகாரம் தர வேண்டும். அதே நேரத்தில் நம்முடைய நிதி நிலை பெருக்குவதற்கும் அதிகம் இருக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்துக் கொண்டிருக்கிறோம். அதற்காகத்தான் இந்த இயக்கம் இருக்கிறது. ஆகவே ஏதோ மத்திய அரசு தான் எல்லாம் திட்டங்கள் வகுப்பது போலவும் மாநில அரசு செயல்படுத்துவது இல்லை என்ற ஒரு கற்பனையான ஒரு கருத்தை மத்திய அமைச்சர் சொல்வது வருந்தத்தக்கது என்று சொல்ல விரும்புகிறேன். அகத்திற்குள் இன்றைக்கு மத்தியிலே ஒரு வலுவான ஆட்சி, நிலையான ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. 3வது முறையாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்திய நாட்டுடைய பாரத பிரதமராக பொறுப்பேற்றுகின்றார். அப்படிக்கா திரும்பி நாடாளுமன்றத்தில் பல்வேறு மசோதாக்கள் வந்த பொழுது எங்களுக்கு உடன்பாடு இல்லை என்று சொன்னாலும் கூட உறவின் அடிப்படையிலே எங்களுடைய பொதுச் செயலாளர்கள் ஆதரவு தெரிவிக்க சொல்லியிருக்கிறார்கள். அன்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் லோக்சபாவிலும் சரி ராஜ்யசபாவிலும் சரி ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். அன்று அந்த மசோதாக்களை நிறைவேற்றுவதற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உறுதுணையாக இருந்திருக்கிறது என்பதை அந்த ஆட்சியாளர்களுக்கும் திரு எச் ராஜா அவர்களுக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அகத்திற்குள் அது எங்க கட்சிங்க? நாங்க யாருடன் கூட்டணி வைப்போம். எங்கள் கூட்டணி இயல்பான கூட்டணி, மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய கூட்டணி. எங்களுடைய கூட்டணி கட்சி சேர்ந்த வேட்பாளர் நிறுத்தினால் அந்த கட்சி எந்த கட்சி இருக்கின்றதோ அந்த கட்சியுடைய சின்னத்திற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டு. அப்படிக்கா திரும்பி பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி இல்லாமல் இருந்திருந்தால் சிறுபான்மையினருடைய வாக்குகளை நாம் முழுமையாக இருந்தோம். எங்களை பற்றி அதில் ஊழலை பற்றி பேச இவர்களுக்கும் இந்த பாரதிய ஜனதா தமிழகத்துடைய பாரதிய ஜனதாவுக்கு அருகதையே கிடையாது. இன்றைக்கு பேசியிருக்கிறார், முன்னாள் முதல்வர் தண்டிக்கப்பட்டிருக்கிறார். இன்றைக்கு இந்தியாவிலே ஊழல் பெற்றதற்காக ஒரு கட்சியினுடைய தலைவர் தண்டிக்கப்பட்டார் என்றால் அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர். திருப்பி அதற்கு ஏதாவது ஒரு வடிவத்தை கொடுத்து வெளியிடுவது சரியா? உள்ள வெளியே ஆட்டத்தில் ஒன்னா நம்பர்